1922ஆம் வருஷத்துல ஜெர்மனில பவேரியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு நடுவில் ஒரு காடு. ஓகே, அந்த காட்டில் வீடு கட்டி ஒரு குடும்பம் வசிக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலராக அந்த காட்டுக்குள்ள நடுவில் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலியோட நேம் ஹிண்டர் கைஃபெக் அப்படிங்கிற ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் குழந்தைய முதற்கொண்டு ரொம்ப கொடூரமாக வெட்டி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இன்று வரைக்குமே தீர்க்கப்படாத ஒரு மர்மமான கேஸ் தான் இது, ஒரு அன்சால்வ்டு கேஸ். சரி, என்ன நடந்துச்சு ஏது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் மீ டாப் ஃபேக்ட்ஸ். ஹிண்டர் கைஃபெக் மர்டர். ஓகே, இந்த ஹிண்டர் கைஃபெக் அப்படிங்கிற ஃபேமிலி இருக்கக்கூடிய இடத்த வந்து பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலியில கரெக்டா ஏப்ரல் 4ஆம் தேதி போஸ்ட்மேன் வந்து அந்த வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க வர்றாரு. ஆனால் ஏற்கனவே அந்த லெட்டர் பாக்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ்ல நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. எந்த லெட்டருமே போஸ்ட்மேன் வச்சுட்டு போனது யாருமே எடுக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே இந்த போஸ்ட்மேன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரிக்கிறாங்க அப்படின்னா நிறைய வீடெல்லாம் கிடையாது. இது நடந்தது 1922ஆம் வருஷத்துல ஜெர்மனில இல்லையா. அப்ப கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு. ஸோ லிமிட்டடான வீடுகள் தான் இருக்கு. ஆனாலுமே லிமிட்டட் வீடு அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் எல்லா வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஃபேமிலி எடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த வேலை பண்றாங்க, குழந்தைங்க இவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த போஸ்ட்மேன் போய் நியர்பை நெய்பர்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கும் அந்த டைம்ல சந்தேகம் வருது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்கலாம், ஏன்னா கிட்டத்தட்ட 1 வீக்கா யாருமே அந்த வீட்டுல இருந்து வெளியே வரல. குழந்தை ஸ்கூல் போகுது, அந்த குழந்தை கூட வெளியே வரல அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவங்க எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள போய் எல்லாம் உடைச்சு ஜன்னல் எல்லாம் வழியா பார்க்கும்போது தான் அங்க எல்லாருமே இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ இது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரிய வரல. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு போகிற ஒரு பொண்ணு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு மார்ச் 31ஆம் தேதி தான் கடைசியா ஸ்கூலுக்கு போனது பார்த்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையையும் யாரும் பார்க்கல, அந்த வீட்டுல சேர்ந்த நபர் யாருமே வந்து வெளியே வரவும் இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவங்க எல்லாருமே அந்த வீட்டுல இருக்க குழந்தைய முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ஏதாச்சும் அவங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்து வெளியில வருவாங்க. ஆனா அதையும் கேட் தாண்டி வந்து எங்க எல்லார்கிட்டையும் அதிகமா பேசி சகஜமா யாரும் பழக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால அங்க இருக்கிற யாருக்குமே வந்து இது எப்படி நடந்தது, எப்ப நடந்தது, யாரால நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. ஆனா 6 டெட் பாடிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி போலீஸ் எடுக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை பத்தி சொல்றேன். ஆண்ட்ரியூ கிரூபர் அப்படிங்கிறவரு. ஸோ அவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவருக்கு 63 வயசு ஆகுது. அவருடைய வைஃப் கசிலியா, அப்புறம் அவங்களுடைய டாட்டர், அவங்க நேம் விக்டோரியா கேப்ரியல். அந்த டாட்டருடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயே பாம்பு பிளாஸ்ட் ஆகிற டைம்ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தை 7 வயசு பொண்ணு, 2வது குழந்தை பையன் 2 வயசு தான் ஆகுது. இப்போ மார்ச் 31ஆம் தேதி இந்த குழந்தைய லாஸ்டா ஸ்கூல் போகும்போது பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த டேட்ல இருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும், ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 4 நாள் வரைக்கும் அவங்களுக்கு வைக்கப்பட்ட எந்த லெட்டர்ஸுமே எடுக்காதனால தான் இப்போ இவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் பண்றாங்கன்னா, மார்ச் 31ஆம் தேதி தான் வந்து இவங்களை வந்து இவ்வளோ கொடூரமா இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. இது நடக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அந்த பர்சன் ஆண்ட்ரியூ இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லைக் எப்படின்னா, நைட்டு தூங்கும்போது வீட்டுக்கு அந்த டைம், அந்த காலத்துல பரனுன்னு சொல்லல, பரனுக்கு மேல என்ன, ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அப்புறம் யாரோ வந்து நடந்து போற மாதிரி எங்க வீட்டுல இருக்கும். இன்னொரு நாள் வந்து அவங்களுடைய பண்ணை வீடு, ஸோ அவங்களுடைய தோட்டம் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து யாரோ வந்து நடந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த கால் தடம் அவர் பார்த்திருக்காரு. ஆனா அதே பர்சன் திரும்பி போன கால் தடம் வந்து தெரியவே இல்லை. ஸோ யார் வந்தாங்க, அவங்க திரும்பி போயிட்டாங்களா, அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் வந்து அவங்க குடும்பத்துல நியூஸ் பேப்பர் வந்து, அந்த பர்டிகுலர் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வாங்குற பழக்கமே இல்லையா. ஆனா அந்த நியூஸ் பேப்பர் அவங்க வீட்டுல இருந்திருக்கு. ஸோ அவங்க வீட்டுல கேட்கும்போது யாருமே வந்து அது வாங்கல அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வைக்கக்கூடிய வீட்டுல இருக்க சாவி, கீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகி போகுதாம். அவர் வந்து ஒரு டூல் பாக்ஸ் வச்சிருக்காரு, அது யாரோ ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டதுக்கு, டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய டூல் பாக்ஸ்ல நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன், ஒரு செட்டை அரேஞ்ச் பண்ணுவேன், பட் அது இல்லாம அதை ஃபுல்லுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது
அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன்ல அந்த ஃபுட் பிரிண்ட் யாரோ வீட்டுக்குள்ள வந்தது தெரியுது, ஸோ ரிட்டர்ன் ஆனது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. இது வந்து கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் அங்க பக்கத்துல இருக்கிறவங்க. அப்போ ஆண்ட்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கன் கொடுக்குறாங்க. அந்த துப்பாக்கியை வந்து நீ வச்சுக்கோ உன்னுடைய சேஃப்க்கு, பிளஸ் உன்னுடைய ஃபேமிலியோட சேஃப்காகவும் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இவர் வந்து அதை வாங்க மறுத்துடுறாரு, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. மேபி அவர் அதை ரிஜெக்ட் பண்ணாம வாங்கியிருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த கன்னை வச்சு அவரோ அவங்க வீட்டில் இருக்க யாரையாவது காப்பாற்ற அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அதை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ வந்து இவங்க வீட்டில் இது மட்டும் போக இல்லாமல் மொத்தமாக 6 பேர் இறந்து போனதா சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் ஒருத்தங்க வந்து அவங்களுடைய வீட்டு வேலை பார்க்குறம்மா, ஹோம் மேக்கர். ஓகேவா. ஸோ அவங்க ஜாயின் பண்ணதே மார்ச் 31 தான் காலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க 1922. அதே மார்ச் 31 எல்லாருமே நைட்டு இறந்து போயிருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த வீட்டு வேலை செய்கிற அம்மாவையும் சேர்த்து. அவங்க வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே தான் அவங்களுடைய லாஸ்ட் டேவாகவும் மாறி இருக்கு. அதை தவிர 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து எந்த வேலைக்காரியும் இல்லை அவங்க வீட்டில். 6 மாசத்துக்கு முன்னாடி லைக் இன்பிட்வீன் 6 மாசத்துல யாருமே இல்லை. 6 மாசத்துக்கு அப்புறம் வந்த லேடி தான் மார்ச் 31. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லேடி வந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த லேடியும் வந்து திடீர்னு வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்களாம். ஸோ அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து ஒன்று தான் அவங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு பேய் வீடு, அந்த வீட்டில் ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள், டிஃப்ரெண்டான சவுண்ட்ஸு என்னமோ எல்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் அந்த வீட்டில் வேலையை விட்டு நான் நின்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நடந்தது மார்ச் 31 நைட்டு. போஸ்ட்மேன் வந்தது ஏப்ரல் 4. இன்பிட்வீன் அந்த 4 டேஸ்ல வந்து எந்த டவுட்டுமே நெய்பர்ஸ்க்கு வரவே இல்லை. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நெய்பர்ஸ் அப்படின்னா, அவங்க அதிகமாக பழக மாட்டாங்க, ஸோ அதனால அவங்க வெளியில வரலன்னு நாங்கள் நினைச்சோம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்து அடிக்கடி சிம்னில இருந்து புகை போகும்ல, ஸோ அது வந்து போச்சு. அதனால நாங்கள் வந்து ஓகே உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு நாங்களாம் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க வீட்டுல கொலை பண்ண அந்த 4 நாள் கிட்ட அங்கே வீட்டிலே தான் இருந்திருக்கா. அவங்க பொருள்களை வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கா. அதுதான் சிம்னில அடிக்கடி வந்து புகை போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தூரத்துல இருந்து பார்த்தேன், பசுல வந்து பால் கறந்துட்டு போனாங்க. ஸோ அந்த வீட்டுல இருந்தவங்க தான் நாங்க நினைச்சுக்கிட்டோம். இது ஒரு நெய்பர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல கவுஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தீனியும் போடப்பட்டிருந்திருக்கு இன்பிட்வீன் அந்த 4 நாள்ல. ஓகேவா. இப்போ அந்த போஸ்ட்மேன் வர்ற வரைக்கும் இது எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு. போஸ்ட்மேன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து வெளிவருது. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 6 பேரை கொலை பண்ணாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்கல் மண்டையோடு இருக்குல்ல, அது எல்லாமே ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ரிப்போர்ட் படி லாஸ்டா இறந்தது யாருன்னா விக்டோரியா கேப்ரியல் தான். இந்த விக்டோரியா கேப்ரியல் அப்படிங்கிறது ஆண்ட்ரியுடைய பொண்ணு, ஒரே பொண்ணு தான். நம்ம சொன்னோம்ல விக்டோரியா கேப்ரியல், அவங்களுக்கு தான் 2 குழந்தைங்க. ஒன்று ஸ்கூல் போற குழந்தை பொண்ணு 7 வயசு, இன்னொன்று 2 வயசு பையன். ஸோ இந்த விக்டோரியா கேப்ரியல் தான் ரிப்போர்ட் படி லாஸ்ட்டாக இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இவங்களையும் அவங்களுடைய ஸ்கல் மண்டையில் வந்து வெப்பன் வச்சு தாக்கியிருக்காங்க. அதுவும் ரொம்ப கொடூரமாக இருக்கான். வெப்பன் வந்து 4 சென்டிமீட்டர் அளவுக்கு அவங்க இறங்கியிருக்கா. ஸோ அந்த இறக்கி அவங்கள அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதில் அந்த ஸ்கூல் போகிற பொண்ணு 7 வயசு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இதெல்லாம் பார்த்ததுல வேற ஏதாவது பார்த்து ரொம்ப பயந்துருக்கணும். ஏன்னா பயத்துல அந்த குழந்தை தன்னுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து அந்த குழந்தையே வந்து தன்னை தானே வந்து இழுத்து அவ்வளோ கொடூரமா அந்த குழந்தை செத்து போயிருக்கு பயத்தினால அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஆனாலும் எந்த ஒரு சவுண்டுமே எங்களுக்கு கேட்கல அப்படிங்கறத தான் வந்து நெய்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 4 அடி இறக்கி கொலை பண்ணியிருக்காங்களா, இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் கொலை பண்றதுக்கு அந்த கொலைகார யூஸ் பண்ண வெப்பன் வந்து அதோடைய பெயர் மட்டோக் அப்படின்ற ஒரு வெப்பன். ஓகே. அந்த வெப்பன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை உடைக்கிறதுக்கு தான் அந்த வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சைடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு சைடு ஷார்ப் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மட்டோக் அப்படின்ற அந்த வெப்பனை வச்சு தான் இந்த ஃபேமிலியை வந்து அவன் கொலை பண்ணியிருக்கான். ரீசன் என்னவா சொல்றாங்க அப்படின்னா, இந்த விக்டோரியா கேப்ரியல் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரே டாட்டர் ஆண்ட்ரியோடைய. ஸோ அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பாம்பு பிளாஸ்ட்ல இறந்துட்டதா சொன்னா இல்லையா. ஸோ அந்த ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அப்பவே வந்து இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்திருக்கு. அந்த ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இந்த விக்டோரியா கேப்ரியலுக்கு வந்து இல்லீகல் அஃபையர் இருந்திருக்கு. அது யாரு கூட அப்படின்னா
அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஓகேவா, அந்த பர்சன் கிட்ட இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. இது வந்து அவருடைய அப்பா ஆன ஆண்ட்ரியாவுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, அதனால மேபி வந்து லாரன்ஸ் இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஷுவரா அவங்க தான் லாரன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க, அவர் இன்னொரு சொல்ல போற அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு கிடையாது. எல்லாமே ஒரு அசம்ஷனா தான் இங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. ஸோ செகண்ட் அசம்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஏரியாலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் உடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கும் ஆரம்பத்தில். ஸோ அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ மேபி இவங்க 2 பேரில் யாராவது பண்ணாலும் பண்ணியிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் மேபி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக எரிச்சிடுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த வீடே ரொம்ப மர்மமாக இருக்குது, எப்படி கொலை நடந்துச்சு, யாருக்குமே சவுண்டு வரல, யார் பண்ணா அப்படிங்கிறது எதுவுமே தெரிய வரல. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ரொம்ப அமானுஷ்யங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறனால அடுத்த வருஷமே, அதாவது இது நடந்தது 1922, 1923 அந்த வீட்டை எரிச்சிடுறாங்க. இப்போ அந்த வீடு வந்து ஜஸ்ட் ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு, தரமட்டமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தரமட்டமா எரிச்சிடுறாங்க. 1999 என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன ஆகுதுன்னா, போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு வயசான பாட்டி வர்றாங்க. இது நடந்தது எப்போ 1922, 23 அந்த வீட்டை எரிச்சிடுறாங்க. அப்புறம் 1999 போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு வயசான பாட்டி வர்றாங்க. அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸை பற்றி, அதாவது ஆண்ட்ரியோடைய குடும்பத்தில் 6 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த கேஸை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த கேஸை தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ்னால அந்த மேனை வந்து யாரு அப்படின்னு தெரிஞ்சு கூட அவனை வந்து அரெஸ்ட் பண்ண முடியல, இந்த பாட்டி கொடுக்குற அந்த இதை வச்சு, ஓகேவா, க்ளூ வச்சு. லைக் ஏன் அப்படின்னா, அந்த மேன் வந்து இப்போ இறந்தே போயிடுறாரு, அவர் உயிரோடவே இல்லை. அதனால இவங்க அந்த பாட்டி சொன்ன விஷயங்களை வச்சு போய் பார்க்கும்போது அங்கே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. பட் அந்த பர்சன், பாட்டி சொன்ன அந்த பர்சன் வந்து இப்போ உயிரோடு இல்லை. அதனால அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆளுடைய பேர் வெளியே சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்க மித்த எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அதை பற்றி எதுவுமே வந்து சொல்லிக்கல. அந்த பர்சன் யார், எங்கே இருந்தார், என்ன வேலை பண்ணார், அவருடைய பெயர் கூட என்ன அப்படிங்கிறது வெளியே வரல. அதே மாதிரி 2027 போலீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஆண்ட்ரியூ ஃபேமிலியை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஒரு பர்சனை சொல்கிறாங்க. அந்த பர்சன் போய் பார்க்கும்போதும் அந்த பர்சனும் இறந்து போயிடுறாங்க, அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஏன்னா இது 1922 நடந்தது, இப்போ 2007. ஸோ அட் லாஸ்ட் வரைக்குமே வந்து என்ன மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பர்சன் யாராக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் அவரும் இப்போ உயிரோடு இல்லாதனால அந்த ஆளுடைய பேரும் வெளி சொல்லலை. ரீசன் சேம், அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறனால. இப்போது இதில் 7 வயசு பொண்ணு வந்து தன்னை தானே பயத்தால் தலைமுடியை பிடிச்சிட்டு இழுத்து இறந்துட்டா அப்படின்னு சொன்னால, அந்த 2 வயசு குழந்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிருக்கு, ஓகேவா. ஸோ வேலைக்காரியும் சேர்த்து 6 பேரை வந்து அந்த நாள் நைட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ கைஃபக் மர்டர் அந்த நேம் தான் வந்து இந்த ஆண்ட்ரியூ க்ரூபருடைய ஃபேமிலிக்கு இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஆக்சுவலாக இது அமானுஷ்யம் சொல்றாங்க, அதனால நடந்திருக்குமா? ஆனால் அமானுஷ்யமா இருந்தால் எப்படி அந்த விக்டோரியா அந்த பொண்ணுக்கு வந்து 4 அடி அந்த ஒரு வெப்பன் யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க? ஸோ கண்டிப்பாக இது அமானுஷ்யம் நடந்த ஒரு செயல் இருக்காது. ஏதோ ஒரு பர்சன் தான் பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த கொலையில் வந்து விக்டோரியா இல்லீகல் அஃபேராக இருந்தால் தான் சொல்லப்படுது இல்லையா, அந்த 2 பேரில் யாராவது மேபி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது அவங்க 2 பேரும் இல்லாமல் அந்த பாட்டி மறுபடியும் வந்து சில விஷயங்கள் சொல்லி ஒரு பர்சனை சொல்கிறாங்க. அந்த 2007 மாடர்ன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஒரு ஆளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அலைவா இல்லை. பட் லாஸ்ட் வரைக்கும் ஏன் இப்படி நடந்துச்சு, யார் இதை செஞ்சுருப்பான் அப்படிங்கிறது தெரியவே வரல. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு நான் வீட்டிலே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம்ல இன்னைக்கு நிறைய பேர். பட் இது வந்து பெருமையாக இல்லை, இது ஒரு நல்ல விஷயமும் இல்லை. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கிறது நல்லது தான். ஆனால் அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கிட்ட போய் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு 10 நிமிஷம் நின்று நார்மலாக ஜஸ்ட் பேசிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இதிலிருந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது போல் மறுபடியும் ட்ரூ பேஸ்ட் ஸ்டோரிஸ், இன்வெஸ்டிகேஷன், சால்வ்டு அன்சால்வ்டு கேசஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.